காரைக்குடி அருகே மிளகாய் பொடி தூவி 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றதாக நாடகம் போட்ட கும்பல் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறது. ஹவாலா பணத்தை கொள்ளையடித்தவர்கள் சிக்கியது எப்படி? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஆனைவாரி கிராமத்தைச் சேர்ந்தவர் மாணிக்கம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஆராவயலில் மாணிக்கத்தின் உறவினர்கள் வசித்து வருகின்றனர். உறவினர்களிடம் 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து விடும்படி கோவிந்தப்பட்டியைச் சேர்ந்த கருப்பையா என்பவரிடம் கொடுத்து அனுப்பியுள்ளார் மாணிக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அடுத்த பள்ளத்தூர் வழியாக கல்லூர் செல்லும் சாலையில் சென்றபோது 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து விட்டதாக கருப்பையா தெரிவித்துள்ளார். மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு ஆணும் பெண்ணும் தன்னிடம் வழி கேட்பது போல நடித்து மிளகாய் பொடியை தூவிவிட்டு பையில் இருந்த 2.5 லட்சத்தை கொள்ளையடித்து சென்றதாக போலீசாரிடம் கருப்பையா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பள்ளத்தூர் போலீசார் விசாரணை நடத்த தனது கூட்டாளிகள் மூலம் கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றி 2.5 லட்சம் ரூபாயை கருப்பையாவே வைத்துக் கொண்டது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து கருப்பையா, அவரது கூட்டாளிகள் அருண்குமார், திருநங்கை மகா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 2.5 லட்சம் ரூபாய் பணம், 2 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்களும் போலீசாருக்கு தெரிய வந்தன. கொள்ளையடிக்கப்பட்டது ஹவாலா பணம் என்பதால் பணத்தை இழந்த யாரும் போலீசில் புகார் அளிக்கவில்லை. கருப்பையா கொள்ளை நாடகத்தை அரங்கேற்ற தனது இருசக்கர வாகனத்தை சாலையில் கவிழ்த்து போட்டு அங்கே நின்றிருந்த போது அந்த வழியாக சென்ற ஒருவர் விவரம் கேட்டுள்ளார். 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு கும்பல் கொள்ளையடித்து சென்று விட்டதாக கருப்பையா தெரிவித்திருக்கிறார். அனைத்தையும் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பும் அந்த நபர் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ மற்றும் ஆடியோ வெளியிட்டுள்ளார். திருமயம் பள்ளத்தூர் சாலையில் கொள்ளை கும்பல் சுற்றுவதால் கவனமாக செல்லும்படி ஒரு வீடியோவை வெளியிட்டுவிட்டு அவர் சென்று விட்டார். கிளாநிலை கோட்டைக்கு எப்படி போகணும் என்று விசாரிச்சிருக்காங்க, வழி கேட்டிருக்காங்க. இவர் வண்டியை நிப்பாட்டி விட்டு அதுக்கு இந்த வழியாகவும் போகலாம், இந்த வழியாகவும் போகலாம் கிளாநிலை கோட்டைக்கு என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது கையில் வைத்திருந்த மிளகாத்தூள், அந்த பெண் என்ன பண்ணியிருக்கு, லேடிஸு கையில் மிளகாத்தூளை வைத்திருந்ததை அந்த ஆள் மேலே கண்ணில் தூவி விட்டு அந்த ஆள் வச்சிருந்த பேக்கை பறித்து கொண்டு தப்பித்து ஓடிவிட்டார்கள். வண்டிகள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இந்த ஆள் உதஞ்சி அந்த ஆள் வண்டியில் இருந்து அந்த பள்ளம் தண்ணி மழை பெஞ்சோடனே தண்ணியெல்லாம் கிடந்திருக்கு, அதில் உருண்டு இருந்துருச்சு அழுதுகிட்டு நிற்கிறாரு. பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பையில் பணம் 2 லட்சம் ரூபா பணம் இருந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறார். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் யாராவதும் போகும்போது பாதுகாப்பாக போகணும், வரணும். துணைக்கு ஒரு ஆள் இல்லாமல் எங்கேயும் போக வேண்டாம். இது எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த வீடியோவை பார்த்து போலீசார் விசாரணை நடத்த அதன் பிறகே அனைத்து உண்மைகளும் வெளியே வந்துள்ளன.